ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ எபிசோட் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் தான் சொன்னோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் போச்சு. கேப்டன்ஷிப் டாஸ்க் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. வினோத் வந்து கேப்டன் ஆகிட்டார். அண்டு அதுக்கப்புறம் அவர் வந்து குக்கிங் டீம், இந்த வெசல் வாஷிங் டீம், டாய்லெட் க்ளீனிங், ஸோ அந்த டீம்ஸ்லாம் வந்து பிரித்து விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்வதி அவங்க வந்து யூஸ்வலாக பண்ணுற மாதிரி யார் யார் கேப்டன் ஆகிறாங்களோ அவங்கள வந்து ஒம்பைக்கு இழுக்கிறது. ஸோ அது வந்து ஒரு சின்ன விஷயத்தை வந்து ப்ரொலாங்காக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க லைவில். ஸோ இதை வந்து கட் ஷார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக இந்த வீடியோ எதுக்குன்னா, சாண்ட்ரா அவர்கள் வந்து என்னதான் லைக் அவங்களோட கேம் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக புரியல. காலையில் எழுந்திரிச்சு நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் அமித் கூட ஒரு அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன், அவங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து கேட்குறது கொஞ்சம் லைக் அழுதுகிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க. அது வந்து கேட்குறது கொஞ்சம் சேடாகவே இருந்துச்சு. அண்டு மறுபடியும் வந்து அந்த வெஞ்சன்ஸ் மோடுக்கு வந்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கான கேரக்டர் வந்து டக்குன்னு அப்படின்னு சேஞ்ச் ஆகினே இருக்குது. அது தெரியல அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு அந்த கனி மேலே இருக்கிற ஒரு வெஞ்சன்ஸ், அது எதுக்கு ஏன்னே தெரியல. எப்போவுமே வந்து அவங்களுக்கு கனியை பார்த்தா ஆகிறதில்ல. இட்ஸ் லைக் ஐ டோன்ட் நோ. ப்ராப்ளி வந்து நாமினேஷன் ஆச்சு. நாமினேஷனில் அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் அபவுட் இட். நாமினேஷனில் வந்து திவ்யா வந்து சாண்ட்ராவை நாமினேட் பண்ணாங்க. டியூ டு அந்த இவங்க சரியாக பேச மாட்டேங்கிறாங்க அண்டு என்ன சொல்கிறது, கேமில் வந்து சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதத்தில் வந்து அவங்க நாமினேட் பண்ணிட்டாங்க. அண்ட் பட் பதிலாக சாண்ட்ரா வந்து திவ்யாவை நாமினேட் பண்ணலை. ஸோ ஷீ சோஸ் எஃப்ஜே அண்ட் கமருதீன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் அவங்க வந்து வேரியேட் ஆகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, கனியை வந்து டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் கனியை பார்த்தா அவங்களுக்கு என்னவோ தெரியல. கனியோட ரிக்வெஸ்ட் என்னென்னா, அந்த காஃபி மக்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஆல்ரெடி அந்த வெசல் வாஷிங் அது இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணும்போது அவங்க வந்து அட்ரஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வெசல் வாஷிங்கில் கப்ஸ் எல்லாருமே அவங்களே கழுவணும். அண்டு கழுவிட்டு அவங்க வச்சுக்கணும். பிளேட்ஸ் கூட யார் யார் சாப்பிட்றாங்க அவங்க பிளேட்ஸ் வந்து அவங்களே கழுவிட்டு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரிக்வெஸ்ட் வந்து போட்டாச்சு. மீனியும் வந்து நம்ம சாண்ட்ரா வந்து ஒரு கப்பு வந்து வச்சுருக்காங்க. அதை கேட்டதுக்கு இவங்க மூஞ்சிக்கு நேராக பேசாமல், கனியோட மூஞ்சை பார்த்து பேசாமல் வினோத்துக்கிட்டே வந்து அட்ரஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அண்டு கனிக்கு வந்து அவன் போயாச்சு. அதுக்கப்புறம் அந்த கனிக்கு வந்து டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன் சாண்ட்ரா இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பேச முடியாதா, என்ன ஒரு ரெஸ்பெக்ட் இல்லையா, ஒரு பேசிக் சென்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பீப்புள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை வச்சு இவங்க அழக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து அமித்தும் சுபிக்ஷா வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இப்படி சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், நான் இது வரைக்கும் அவங்கள்ட்ட வந்து பேசினதே இல்லை, நீங்கள் ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க பேசுகிறதுக்கு, பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கானா வந்து வந்தார். அந்த கான்வர்சேஷன் வந்து லைவில் ரொம்ப லாங்காக போச்சு. அவங்க வந்து சொல்லி அழுந்துகிட்டே இருந்தாங்க. நான் வந்து அந்த டீம் கூட வந்து சேர மாட்டேன், அந்த டீம் கூட. இவங்க வெளியிலேருந்து வரும்போது இந்த டீமை பர்டிகுலராக டார்கெட் பண்ணிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். அந்த டீம் என்ன டீம், அது யார் கண்டுபிடிச்ச டீம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக புரியலைங்க. அந்த கனி, எஃப்ஜே, சபரி, விக்ரம், சுபிக்ஷா இவங்கெல்லாம் வந்து ஒரு டீமாகவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து பிராண்ட் பண்ணது எந்த யூடியூப் சேனல்லையும் தெரியல. அவங்க வந்து நாமினேஷனே டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அது என்ன மாதிரி ஒரு டீமே இல்லை. அது அவங்க பாட்டுக்கு அவங்க ஒரு சிங்கிள் ஃபைட்டும் வந்து யார் கூடனா ஆச்சுன்னா அவங்களே வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ விக்ரம்க்கு ஏதாச்சுன்னா கனி யாராச்சும் வராங்களா, இல்லை, அவரே வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதில் எந்த விதத்தில் டீம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக புரியல. அண்டு இவங்க டீம் வெளியத்துலேருந்தே வந்து பார்த்துட்டு இவங்களை அடிக்கணும், இவங்களை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களோ இல்லையோ, அந்த பிளானில் இருக்காங்களோ இல்லையோ தெரில. ஸோ அதை பற்றி வந்து பேசி அடைஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எபிசோடு வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். சாண்ட்ரா என்ன மாதிரி ஒரு கேம் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன மாதிரி ஒரு கேம் வந்து அதை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியலை. ஸோ அதுதான் வந்து உங்கள்கிட்ட கேட்கலான்னு இருக்கேன். ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இவங்க வந்து ட்ரூவாக ஜென்யூனாக இந்த கேமை வந்து ஆடிட்டுருக்காங்களா, இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக, அது ஒரு ப்ரீ பிளான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பிளான் பண்ணி ஆடிட்டுருக்காங்களோ என்னவோ தெரியல. ஸோ ப்ளீஸ் கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll see you guys in the next video. Bye bye.